ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக நார்வே நாட்டோடைய ஒரு சூப்பரான சர்வைவல் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதுவும் 14th செஞ்சுரியில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பயங்கர த்ரில்லாக போகும். அதுலேயும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலுமே நம்ம கிவ் அப் பண்ணிடக்கூடாதுன்றது தான் இந்த கதையோடைய மெயின் ஸ்டோரியே. அது மட்டும் இல்லாமல் கதையும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிடும்ன்றதுக்காக டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? பேர் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆன எஸ்கேப். சரி, அவங்க டைம் மிஸ் பண்ணாமல் டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த கதை 14th செஞ்சுரியில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, அதுவும் நார்வே நாட்டில். ஸோ நார்வே நாடு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ பேக்ரவுண்ட் வாய்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த டைமில் ஒரு கொடூரமான வைரஸ் பரவுச்சு. அந்த வைரஸ்னால இந்த நாட்டில் இருந்த பாதி மக்கள் தொகை அழிஞ்சு போச்சு. ஸோ கவர்மெண்ட்டும் நிறைய முடிவு எடுத்து பார்த்தாங்க, ஆனால் எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் ஆகி கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இதனாலே நிறைய திருட்டு கும்பலும் அதிகமாச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறைய வீட்டுக்குள்ளே புகுந்து கொள்ளையடிச்சு அந்த வில்லேஜே அழிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி திருட்டு கும்பல் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய குடும்பங்கள் அவங்களுடைய சொந்த ஊரே காலி பண்ணி வேற ஊருக்கு போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்ல, இப்பதான் ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா அவங்க ஊரை காலி பண்ணி வேற சேஃபான ஊருக்கு போறதுக்காக ஒரு மலைப்பகுதி சைட்லயே போயிட்டு இருக்காங்க. இதுல இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவளுடைய தம்பி தான் அவன். ஸோ அவங்களுடைய குதிரை வண்டியில ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறதுக்காக ரெடியா இருக்காங்க போல. அதுவும் போற பாதைகள் எல்லாம் சைட்ல பாத்தீங்கன்னா கல்லறையாவே இருக்குது. ஏன்னா வைரஸ்னால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதையும் தாண்டி திருட்டு கும்பல்லாம் அதிகமாயிடுச்சு இல்லையா? ஸோ அவங்க தான் இந்த மாதிரியான வேலைலாம் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களும் பயத்தோடய போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்தும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுல்ல, அதனால ஒரு சில இடத்துல ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்படி ரெஸ்ட் எடுக்கும் போதெல்லாம் ஹீரோயினுடைய அப்பா அவங்களுடைய பசங்களுக்கு எப்படி வில் விடணும், எப்படி எதிர்த்து சண்டை பண்ணணுன்ற மாதிரி ஒரு பேசிக் இதை சொல்லி கொடுப்பாரு. இப்படி இருக்க அடுத்தது மறுபடியும் அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. அப்போ தூரத்துல இருந்து யாரோ பார்க்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. குதிரை வண்டிக்குள்ளேயே நம்ம ஹீரோயினும் தம்பிக்காரனும் உட்காந்துருக்க. வெளியில இந்த அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ பாதையில யாரோ கல்லை வச்சு மறைச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்த அப்பா பயத்தோடைய யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பா, ஒருவேளை திருடங்களா இருப்பாங்களோ அப்படின்னு வண்டியை ஸ்டாப் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் அவளுடைய அம்மா கிட்ட அம்மா என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறா. ஸோ அவங்க அம்மாவும் பதில் சொல்ல வரும்போது டக்குன்னு அவங்களுடைய கழுத்துலேயே ஒரு அம்பு சொருக்குமா. அவளை தான் இதை பார்த்து நம்ம ஹீரோயின் மிரண்டு போய் அப்படியே அந்த குதிரை வண்டிக்குள்ளே உட்காந்துக்க. இந்த அப்பா வேக வேகமாக வண்டிக்குள்ளே இருக்கிற கோடரை எடுத்துட்டு என்னானாலும் சரி நீங்கள் இந்த வண்டியை விட்டு வெளியில் வராதிங்க அப்படின்னு அவரை அந்த திருடங்க கூட சண்டை போடுறாரு. ஆனால் பாவம் அங்கே நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதுலேயும் ஒருத்தன் இந்த அப்பாவை அடிச்சு கொடூரமாக சாகடிக்கிறான். ஸோ இதை பார்த்ததுமே ஹீரோனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அமைதியா அந்த குதிரை வண்டிக்குள்ளே உட்காந்துருக்க அந்த தம்பிக்காரனும் என்னாச்சு அப்படின்னு கேட்டதும், இங்க பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த கும்பல் மறுபடியும் இந்த வண்டியை தேட வராங்க. அப்படியே வண்டியை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள யாருமே இல்லை. உடனே அந்த மொட்டத்திலையும் உள்ள ஒரு பொண்ணும் ஒரு சின்ன பையனும் இருந்தாங்கன்னா பார்த்தேன் அப்படின்னு சொல்ல உடனே எல்லாருமே வண்டியை தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் தம்பிக்காரனும் வண்டிக்கு கீழே தான் தொங்கிட்டு இருப்பாங்க ஒரு இதை பிடிச்சி. ஸோ அந்த தம்பிக்காரனால ரொம்ப நேரம் பிடிக்க முடியல, அதனால கையை விட்டுறான். ஸோ பொத்தனை கீழே விழுந்ததுமே சத்தம் கேட்டு இந்த தம்பிக்காரனை வெளியில பிடிச்சி எடுத்துடுறாங்க. அவனை எதுவும் பண்ணிடாதன்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் வெளியில வந்துட. அவ்வளவுதான், இப்ப நம்ம ஹீரோயினையும் வசமா பிடிச்சிடுறாங்க இல்லையா? உடனே ஹீரோயின் தம்பிக்காரங்கிட்ட நீ ஓடிடு ஓடிடு அப்படின்னு கத்த. ஸோ நம்ம ஹீரோயினும் ஓடுறாங்க. அப்போ ஒருத்தங்க அம்பு விட்டு இந்த தம்பிக்காரனை சாகடிக்கிறான். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் கதறி கதறி அழுறாங்க. ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ அம்பு விட்டது யாருன்னு பார்த்தா அவங்க தான் இந்த கூட்டத்தோடைய தலைவி போல. அவளுடைய பேர் தான் டேங்கர். ஸோ இப்போ கடைசியா மிச்சம் இருக்கிறது ஹீரோயின் தானே. ஸோ ஒருத்தன் கொலை பண்ணலான்னு வரும்போது ஒரு மொட்டத்தலை இருப்பான். அவன் என்ன சொல்றானா, அடே நகர்ந்து போடா, நீங்க தானே இவளுடைய ஃபேமிலியை கொலை பண்ணீங்க, ஸோ இவளை நான் தான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தலைவி என்ன சொல்றாங்கன்னா, அவளை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஹீரோயினை தொட்டு பார்க்கறாங்க. அவளுடைய பல்லெல்லாம் பார்க்கறாங்க. பார்த்துட்டு இவளை பிடிச்சிட்டு வாங்க நம்ம இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை எங்க கூட்டிட்டு போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்றது ஒண்ணுமே புரியல. அப்புறம் என்ன நம்ம ஹீரோயினை கட்டி அவங்க கூடவே கூட்டிட்டு போறாங்க. ஸோ அப்படி போறதுக்கு முன்னாடி ஹீரோயினுடைய அப்பா அம்மாவை அந்த குதிரை வண்டியில வச்சுட்டு அதுல தீய கொளுத்திட்டு அதுல இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஹீரோயினை மட்டும் இழுத்துட்டு போறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோயின் எங்கே கூட்டிட்டு போறாங்கன்னா, ஏதோ ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு மர பாலம் மாதிரி ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு அந்த சைடு தான் அந்த திருடர்கள் கூட்டம் ரகசியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க போல. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. ஸோ ஆல்ரெடி அங்கே இருக்கிற டென்ட்ல ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு சின்ன பொண்ணு அந்த இடத்துல இருக்கிறா. ஸோ நம்ம ஹீரோயினை இழுத்துட்டு வந்திருக்கிறத அந்த சின்ன பொண்ணும் பார்க்கறா. யாருதுன்ற மாதிரி பரிதாபமா பார்த்துட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லியோடைய பொண்ணு தான் இவா போல. அப்புறம் நைட் ஆகுது, அந்த டென்ட்லயே அவங்க சமைச்சு சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினால எப்படி சாப்பிட முடியும், அவளுடைய ஃபேமிலியவே கொலை பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ அதை நினச்சி இன்னுமே சோகமாக இருக்கிறா.
அப்புறமா இந்த வில்லி மட்டும் தனியாக நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு நிறைய விசாரிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் எதுக்குமே பதில் சொல்லலை. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, நீ எதுக்கும் பயப்படாத, யாருமே உன்னை தொட மாட்டாங்க என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்துப்பேன் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தனியாக ஒரு மரத்தில் வந்து கட்டி வைக்க, ஸோ இதெல்லாம் அந்த சின்ன பொண்ணு வந்து சோகமாக பார்த்துட்டு இருக்கிறா. அவளுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படி எல்லாருமே அந்த சைடு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த சின்ன பொண்ணை பார்க்குறா. பார்த்துட்டு நைஸாக கூப்பிட்றா, இங்கே வா, கொஞ்சம் எனக்கு தண்ணி தகமாக எடுக்குது, தண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டதுமே அவள் ஆல்ரெடி நம்ம ஹீரோயினை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. ஸோ ஹீரோயினுக்காக மெல்ல தண்ணி எடுத்துட்டு பக்கத்தில் கொண்டு போகும்போது நில்லு அப்படின்னு ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா அந்த வில்லி தான். என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டதுமே இல்லை, அவங்க தான் தண்ணி கேட்டாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அவளுடைய கன்னத்திலே ஒரு அடி அடிச்சிட்றா. இதுக்கப்புறம் இவ ஏதாவது உங்ககிட்ட கேட்டான்னு வச்சுக்கோயேன், இவளுடைய நகத்தை வந்து நீ கட் பண்ணிடணும். ஸோ இப்போ போய் அவளை ஒரு அடி பார்க்கலாம் அப்படின்னு ஏதோ அந்த சின்ன பொண்ணுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோயின் வந்து ஒரு அடி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணை டென்ட்டுக்கு போக சொல்லிட்டு இந்த வில்லி வந்து என்ன சொல்கிறான்னா, உன்னை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் தெரியுமா, என்னுடைய பொண்ணுக்கு சிஸ்டர் வேணுமா, அதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு குழந்தை பத்துக்க இஷ்டமே கிடையாது, அதுவும் என்னுடைய பொண்ணுக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா அப்படின்னு சொல்ல, இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கே புரியுது, அட கடவுளைன்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லி டென்ட்டுக்குள்ளே அவளுடைய பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்கே பாரு, இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கிற பொண்ணு ரொம்பவே மோசமான பொண்ணு, அவள் எங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம். ஸோ அவளை நினச்சி நீ இறக்கம்லாம் படக்கூடாது சரியா, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம விட்டு வைக்கக்கூடாது, அது நமக்கு தான் டேஞ்சருன்ற மாதிரி சின்ன குழந்தையோடைய மைண்டை வந்து மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நம்ம ஹீரோயினும் பயத்தோட அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு மொட்டத்தில் இருந்தான் இல்லையா, அவன் அப்படியே நம்ம ஹீரோயினை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கும் அவனை பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது. திடீர்னு பார்த்தா அவனை காணோம். எங்கே போனா அவன், பார்க்குற பார்வையே சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு அவன் பின்னாடி வழியாக வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டான். ஹீரோயினுடைய கழுத்துலேயே கத்தி வச்சுட்டு, நான் என்ன பண்ணாலுமே நீ அமைதியாக இருக்கணும் சரியா அப்படின்னு மிரட்டிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அந்த டைமில் ஒருத்தன் வந்து ஹீரோயினை காப்பாற்றுறான். ஸோ இவன் வந்து இந்த வில்லியோடைய பார்ட்னர் மாதிரி, இங்கே பாரு, வில்லி வந்து இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னதும் நீ தள்ளிப்போ, எனக்கு அவள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை தலை இந்த பார்ட்னர் கூட சண்டை போட, ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டையை தள்ளிவிட. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. இந்த சத்தம் கேட்டு வில்லி அந்த இடத்துக்கு வந்துட்டான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அந்த மொட்டையோடைய கத்தி வந்து சைடில் விழுந்திருக்கும், அதை வந்து அவளுடைய காலாலேயே எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு இந்த மொட்டையை பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னரை போட்டு அடின்னு அடிக்கிறான். கடைசி கட்டத்தில் வில்லி வந்து போதும் இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மொட்டை வந்து அமைதியாகிறான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் கத்தி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதை வந்து இந்த சின்ன பொண்ணு பார்த்துடுறா. அப்படி பார்த்துட்டு அமைதியாக இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வில்லியை வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, ஓ கத்தி எடுக்க ட்ரை பண்ணியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ நான் உனக்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா, உன்னுடைய தம்பியை நாங்கள் அங்கேயே போட்டு வந்துட்டோம்ல, அவன் இன்னும் சொல்லப்போனால் உயிரோட கூட இருக்கலாம், உயிருக்கு துடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாக போகிறான். அது மட்டும் இல்லாமல் நீ தப்பிக்க நினச்சதுக்காக நான் நாளைக்கே இங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே உன்னை என்ன வேணாலுமே பண்ணிக்க சொல்லிடுறேன் அப்படின்னு பயங்கரமாக மிரட்டிட்டு போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அந்த சின்ன பொண்ணுகிட்ட, இங்கே பாரு, நாளைக்கு காலையில் இவளுடைய ஒரு விரலை நீ தான் வெட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்படி வந்து வசமாக மாட்டிக்கிட்டா இல்லையா. ஸோ இப்போ கட் பண்ணால் அப்படியே அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோயினும் அதை கலத்தை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஆனால் முடியவே இல்லை. அந்த டைமில் இந்த சின்ன பொண்ணு கத்தி எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறா. ஸோ இதை பார்த்த ஹீரோயின் ஐயோ நகத்தை தான் விட்ட போகிறாளோ அப்படின்னு பயத்தில் இருக்கும்போது அவள் பின்னாடி வந்து நம்ம ஹீரோயினுடைய கை கட்ட அவுத்து விட்டுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே, இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு மெல்ல மெல்ல அந்த டென்ட் வழியாக போகிறாங்க. இந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கூடவே போகிறா. அப்படியே ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் சரி இங்கேருந்து நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் நல்ல போடுன்னு போகிறாங்க. அப்படி போகும்போதே ஒரு இதுலேயே மிதிச்சு சத்தம் கேட்டுட்ட. அந்த டைமில் ஒரு அடியால் வந்து எழுந்திரிச்சு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டான். அவ்வளோதான், அவனுக்கு கத்திக்கிட்டு நம்ம ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிட்ட. நம்ம ஹீரோயினை இந்த சின்ன பொண்ணு கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த திருடங்களுடைய கேங் எல்லாருமே இப்போ முழிச்சிட்றாங்க. வேகமாக அவங்களுடைய ஆயுதத்தை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை இந்த சின்ன பொண்ணு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து ஒரு இது பின்னாடியாக ஒளிஞ்சிக்கிறான். ஸோ இவங்களை தேடி அந்த கொடூரர்களும் காடு ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களும் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சு சத்தமே போடாமல் அமைதியாக இருந்துக்கிறாங்க. இந்த சைடு வில்லிக்கு செம டென்ஷனாக எடுத்து எல்லாருமே தனித்தனியாக போய் தேடுங்கடா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட. ஸோ நம்ம ஹீரோயினும் இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மரப்பாலம் மாதிரி ஒரு இடம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு இந்த சின்ன பொண்ணை நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட. ஸோ இந்த வழியாக போகலான்ற மாதிரி ஹீரோயின் பார்க்கும்போது பொத்துன்னு நடுமத்திலே கீழே விழுந்துருவா. அப்படியே கீழே பார்த்தா பெரிய பள்ளத்தாக்கு, விழுந்தா எலும்பு கூட மிஞ்சாது. ஸோ உடனே இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறான்னா ஐயோன்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்துட. ஸோ இப்போ ரெண்டு பேரும் எந்திரிச்சு ஆப்போசிட் வந்து கிராஸ் ஆகிட்டாங்க. உடனே ஒருத்தன் இதை பார்த்து கரெக்டாக இவங்களை பிடிக்கிறதுக்காக வரான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அந்த மரப்பாலத்தை காலாலே மிதிக்கிறா. ஸோ இதனால இவங்களை நோக்கி ஒருத்தன் வந்துட்டு இருந்தான் இல்லையா, அவன் அந்த பாலம் உடஞ்சி மேலே இருந்து கீழே விழுந்துட்டான். ஸோ கரெக்டாக வில்லி அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஸோ எல்லாருமே அம்பு எடுத்து ரெடி ஆகுறாங்க. ஆனால் வில்லி வந்து
அவளை அட்டாக் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டா. ஏன்னா அம்பு வந்து இவளுடைய பொண்ணு மேலே பட்டுரும் இல்லையா. ஸோ இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் காட்டுக்குள்ள ஓடிட, இந்த சின்ன பொண்ணு மட்டும் அமைதியாக நின்று பார்த்துட்டு இருக்கிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம. அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, இந்த வில்லி கூட போகாம நம்ம ஹீரோயினை பார்த்து ஓட ஆரம்பிக்கிறா. உடனே இந்த வில்லிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, சீக்கிரமா அந்த சைட் போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரெடி ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த சைடு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு அந்த காட்டுக்குள்ள இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு வில்லியோட டீம் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு தாண்டி பயங்கர கோவத்துல வந்துட்டு இருக்காங்க. அப்ப வில்லி என்ன சொல்றானா, என்னானாலுமே பரவாயில்ல, சின்ன பொண்ணை மட்டும் இங்க கூட்டிட்டு வந்துருங்கன்னதும் அதுல ஒருத்தன் அப்ப ஹீரோயின் என்ன பண்றது அப்படின்னு கேட்டதும், உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்துட்றா. ஸோ அதுல அந்த மொட்டை பாத்தீங்கன்னா ஐ ஜாலின்ற மாதிரி வெறித்தனமா தேட ஆரம்பிக்கிறான். ஸோ இங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த காட்டோட எட்ஜுக்கு வந்து எப்படியும் அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துட்டாங்க. ஸோ இனிமேல் ஃபுல்லுமே பாறையா தான் இருக்குது. ஸோ இதுல பக்கத்துல ஓட்டுற ரிவர் வழியாவே போனா ஏதாவது மக்கள் இருப்பாங்க, அந்த வழியா நான் தப்பிச்சு போயிடுறேன், நீ வேணா திரும்பி உன்னோட அம்மா கிட்டே போயிரு அப்படின்னதும். ஆனா அந்த சின்ன பொண்ணு என்ன சொல்றானா, இல்ல நான் போக மாட்டேன்னு சொல்ல, இங்க பாரு அவங்க என்னதான் கொடுமைப்படுத்தினாங்க, ஆனா உன்ன நல்லா தான் பாத்துக்கிட்டாங்கல்ல, ஸோ நீ அவங்க கிட்ட போக வேண்டியது தானே அப்படின்னதும் அவன் அமைதியாவே இருக்கும்போது தான் ஹீரோயினுக்கு புரிய வருது, அப்படின்னா வில்லி வந்து இவளுடைய உண்மையான அம்மா கிடையாதுன்றது. ஸோ நம்ம ஹீரோயினும் நடக்க ஆரம்பிக்க, அவளும் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறா. ஸோ இந்த சைடு வில்லியோட டீம் பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. அவளை தேடி தேடி களைச்சு போயிட்டாங்க போல. ஆனால் அந்த மொட்டை தலையை மட்டும் காணோம். ஸோ அந்த வில்லியை மொட்டை தலை எங்கே போனா அப்படின்னு விசாரிக்க, அதே சமயத்தில் இந்த சைடு மொட்டையை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினையும் சின்ன பொண்ணையும் பார்த்துட்டான். அதாவது அவங்க ரெண்டு பேரும் பாறை மேலே ஏறி ஏறி போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர வேகமாக துரத்த ஆரம்பிக்கிறான். ஸோ இதை பார்த்த இவங்க ரெண்டு பேரும் பயந்து வேகமாக ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனால் அந்த மொட்டை தலை பார்த்தீங்கன்னா அவங்க ஒளிஞ்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி, ஓ இங்கே தான் இருக்கீங்களா, இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கோவத்துல ஹீரோயின் இருக்கிற இடத்த வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ட்ராப் மாதிரி செட்டப் பண்ணி பின்னாடி வழியா வந்து அடிச்சிடலான்னு பார்த்தா, ஆனா அதுக்குள்ள மொட்டை உசாராக்கி என்னையே அடிக்க பார்த்துட்டியா, இப்போ நான் உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, கத்தி எடுத்துட்டு முன்னாடி நிப்பானா. ஸோ ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஒரு சின்ன கட்டையை வச்சுட்டு அடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் நம்ம ஹீரோயினை மறுபடியும் பிடிச்சி இழுத்து மறுபடியும் தப்பா நடக்க ட்ரை பண்றான். இவ்வளவு சைட்ல ஏதாவது கல்லு கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் இதை பார்த்துட்டு இருப்பா. அவன் அந்த மொட்டை தலையனுடைய கத்தியை பார்த்ததுமே அதை எடுத்து அவனை போட்டு தலையிலான்னு பக்கத்துல போவா. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த மொட்டை தலை அவளை பார்த்து, என் பக்கத்துல வந்து வச்சுக்கோயேன், அடுத்தது நீ தான், ஒழுங்கா கத்தியை கீழே போடு அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கல் கிடைச்சிருது. இதை எதிர்பார்க்காத அந்த மொட்டை வந்து திரும்பவும் டக்குன்னு அவனுடைய தலையிலே ஒரு அடி, அவ்வளவுதான் ரத்தம் தெரிக்குது. ஸோ அந்த மொட்டை சம்பவ இடத்துல செத்து போயிட்டான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது, அழுகையா வருது, ஏன் இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் இங்கே இருந்து யோசிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால வேக வேகமாக அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வில்லியோடைய டீம் இந்த மொட்டை தலையை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுலேயும் ஒருத்தன், அன்னைக்கே நான் அவளை கொண்டிருப்பேன், ஆனால் இவ்வளோ தூரம் விட்டதுனால நம்ம ரெண்டு பேரை இழந்துட்டோம் அப்படின்னு இன்னுமே ஹீரோயின் மேலே வெறியாகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் தூரத்தில் ஒரு வீடு இருக்கிறத பார்க்குறா. சரி ஓகே அங்கே உள்ளே போய் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா உள்ளே நிறைய பாலடைஞ்ச திங்ஸ் மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு போர்வை போட்டு யாரோ மூடி இருக்க, ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள 2 டெட் பாடி இருக்குது. ஸோ அதை பார்த்து பயந்துட்டா. அப்புறம் என்ன அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. நைட் அங்கேயே ஃபயர் பற்ற வச்சுட்டு நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறான்னா, உண்மைக்குமே அவங்க உன்னுடைய பேரண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டதுமே இவன் வந்து பயத்தோடையே, ஆமா அவங்க என்னுடைய பேரண்ட்ஸ் கிடையாது தான், வைரஸ் வந்து என்னுடைய குடும்பத்தை அழிச்சதாகவும் அதில் நான் தனித்து விடப்பட்டதுனால என்ன அந்த வில்லி வந்து தூக்கிட்டு வந்ததா அவன் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னான். அன்னையிலேருந்து நான் அவங்க கூட தான் வளர்ந்துட்டு இருக்கிறேன், ஆனால் அவங்க பண்ணுறது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே வில்லியோடைய கேங்கை காமிச்சா நைட் ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி விடாமல் ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு தூக்கம் வராது. அப்படியே பயத்தோடய முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இவனுடைய தம்பி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளவு மெல்ல எந்திரிச்சு அவளுடைய தம்பி கிட்ட போக, ஆனா அவன் என்ன சொல்றானா, என்ன நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னல, என்கிட்ட போய் சொன்னியான்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு பார்த்தா கண் முழிச்சிக்கிறாங்க. பார்த்தா இது எல்லாமே ஹீரோயினுடைய கனவு தான். அந்த டைம்ல தான் வீட்டுக்குள்ள யாரோ வர்ற மாதிரியான சத்தம் கேட்க இவ பயந்து போய்ட்றா. உடனே அந்த சின்ன பொண்ணை எழுப்பி அங்க மறையறதுக்கான ஒரு இடம் இருக்கும், உள்ள போய் மறைஞ்சிக்கிறாங்க. ஸோ உள்ள வந்தவன் அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான், யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் போனதுக்கு அப்புறம் இவங்க மெல்ல வெளியில வந்து இங்க இருந்து ஓடிடலான்டா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அவன் வாசலே பிடிச்சிட்டான். ஆனால் இவன் வில்லியோடைய ஆட்கள் கிடையாது போல. யார் நீங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுமே, ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து நாங்கள் தெரியாமல் இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டோம், நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு கிளம்ப போக, நில்லு ஒழுங்காக பதில் சொல்லு, எதுக்கு இந்த இடத்துக்குள்ளே வந்த, நானும் திருடன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்குள்ளே வந்து பார்த்தேன், ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் உங்களை பார்த்தா திருடங்க மாதிரி தெரியல, ஸோ ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க போல, சரி ஓகே உங்களுக்கு வயிறு பசிக்குதா, ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இவர் பேசுறது நல்ல ஒரு மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினும் இவரை நம்ப ஆரம்பிக்கிறா. அது
மட்டும் இல்லாமல் அவர் சாப்பாடும் கொடுத்துருக்கிறார் இல்லையா, ஸோ அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ அதெல்லாம் கேட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. உன்னை தூக்கிட்டு போனவங்க மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு கேட்டதுமே ஒரு 5 பேர் இருந்தாங்க, அதுலேயும் ஒரு தலைவியா ஒரு லேடி தான் இருந்தாங்க அப்படின்னதும் அந்த லேடியோடைய பேர் என்னன்ற மாதிரி கேட்கும்போது அவங்களுடைய பேர் டேங்கர்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னதும் இவர் வந்து சாக்காகிறாரு. உடனே ஹீரோயினும் உங்களுக்கு அவளை தெரியுமா அப்படின்னு கேட்டதுமே இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே அவளை பத்தி தெரியும், ஏன்னா அவ ஒரு கொடூரமான திருடி அப்படின்னு அவளுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவ ஒரு வில்லேஜில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பா, அவளுக்கு ஒரு சின்ன குழந்தைய இருந்திருக்கும் 5 வயசுல. அதுவும் இந்த வைரஸ் பரவன டைம், ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால அந்த வைரஸ் வந்து இவங்க மூலமா தான் மற்றவங்களுக்கு பரவி இருக்கும். அதனால எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்களா, இவன் மூலமா தான் அந்த வைரஸ் வந்திருக்குது, ஸோ இவ வந்து ஒரு சூனியக்காரி, ஸோ இவளை நம்ம கொலை பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவளுடைய சின்ன குழந்தைய கயிறை கட்டி தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சு கொடூரமா கொலை பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து அவ கதறி அழுது இருந்திருப்பா. இருந்தாலும் அவளுடைய வயிற்றுல வளர்ற குழந்தையுமே கொலை பண்ணிட்டு அடுத்தது அவளையும் கை காலெல்லாம் கட்டி தண்ணிக்குள்ள போட்டிருப்பாங்க. ஆனா தண்ணிக்குள்ள விழுந்தவா கயிறை ஊத்திட்டு தப்பிச்சிட்டா போல. அதுக்கப்புறம் தான் அவளுக்குன்னு ஒரு கேங்கை சேர்த்துக்கிட்டு ரொம்பவே கொடூரமா எல்லாத்தையுமே பழி வாங்க ஆரம்பிச்சான் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றாரு. இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோயின் வெளியில ஏதோ சத்தம் கேட்கணும் எந்திரிச்சு வந்து பார்த்தா இந்த முடிக்காரரு அவருடைய ஈட்டியை வந்து ஷார்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயினும் என்னுடைய அப்பாவும் இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க, எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்க இந்த ஸ்பியர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பீங்களான்னு கேட்டதுமே அவரும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்காக சொல்லி கொடுக்குறாரு. அதுலேயும் முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எனிமையை எந்த அளவுக்கு நம்ம பக்கத்தில் வர வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் இந்த ஆயுதமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரியும் சொல்லி கொடுக்குறாரு. அதே டைம்ல இந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா முழிச்சு வெளியில வரா. அவளுக்கு ஹீரோயின் இல்லாதது தெரிஞ்சதுமே பயத்துல என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா வெளியில யாரையுமே காணோம். ஆனா இந்த சைடு முடிக்காரரும் நம்ம ஹீரோயினும் பக்கத்துல தான் எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுலேயே முடிக்காரர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இங்க இருந்து ஒரு 2 நாள் டிராவல் பண்ண ஒரு வில்லேஜ் வந்துடும், அங்க போனா மட்டும்தான் நீங்க வந்து சேஃபா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம உன்னுடைய தம்பிக்காரனுடைய பாடி வந்து எங்கேயோ கிடக்குன்னு சொன்னல, ஸோ அதை வந்து புதைக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா நீ ஃபர்ஸ்ட் தம்பிக்காரனுடைய பாடி இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, அந்த வில்லேஜுக்கு தான் போகணும். அங்க போனதுக்கு அப்புறம் எது வேணாலுமே பண்ணிக்கலான்ற மாதிரி இவர் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் சம்மதிக்கிறாரு. அப்போ தான் இவங்க பார்க்குறாங்க இந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோயினை தேடி எங்கேயோ போயிட்டுருப்பா. உடனே ஹீரோயினும் சத்தம் போட்டு கூப்பிட்டு அங்கெல்லாம் போகாத, நான் இங்கே தான் இருக்கேன், உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு வா நம்ம உள்ள போகலான்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறா. ஆனால் இது எல்லாத்தையுமே தூரத்தில் நின்று அந்த வில்லியோடைய கேங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது ஹீரோயின் கூட யாரெல்லாம் இருக்கிறா, எப்படி வேட்டையாளான்ற மாதிரி வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கா அன்றைக்கி சாயங்காலம் ஆகுது. வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோயினா அந்த சின்ன பொண்ணு அதுக்கப்புறம் அந்த முடிக்காரன் 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் வில்லியோடைய கேங் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை சுற்று போடுறாங்க. ஸோ வில்லியும் பார்த்தீங்கன்னா அப்படி உள்ள என்னதான் பண்றாங்க அப்படின்னு எட்டி பார்த்தா இவளுடைய பொண்ணு அவங்க கூட உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்த இவளுக்கு இன்னுமே கோவம் வருது. அதனால அந்த பார்ட்னர் கிட்ட சீக்கிரமா உள்ள போய் போட்டு தள்ளிரு அப்படின்னு சொல்ல உடனே அவனும் பார்த்தீங்கன்னா மெல்ல கதவை திறக்கிறான். ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா அந்த முடிக்காரர் செம உசாரா இருந்திருக்கிறாரு. இந்த பார்ட்னரை பிடிச்சி கழுத்துல கத்தி வச்சு ஒழுங்கு மரியாதை எல்லாரும் பின்னாடி போங்க அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதனால வில்லிக்கும் வேற வழி தெரியல, அப்படியே அவளுடைய அம்பை வச்சுட்டு ரெடியா இருக்கிறா. ஸோ முடிக்காரங்கிட்ட இங்க பாரு, அந்த சின்ன பொண்ணையும் அந்த பொண்ணையும் மட்டும் கொடுத்துட்டு நீங்க இருந்து ஓடி போயிடு, உன்னை நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னதும் ஆனா முடிக்காரர் கத்தா உனக்கும் அதை தான் சொல்றேன், இங்க இருந்து எல்லாருமே ஓடி போயிருங்க, அப்படி போனா உங்களை உயிரோட விட்டுறேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கேன். ஸோ இந்த பார்ட்னருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி ஓகே இந்த சின்ன பொண்ணு இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு அந்த வில்லியை பார்த்து சொல்ல ஸோ அந்த வில்லிக்கு செம டென்ஷன் ஆயிடுது. அதனால அவன் அந்த அம்பை அப்படியே விட்டுடுறான். அது நேரா பார்ட்னருடைய மேலே சொருகிறது. ஸோ இதை முடிக்காரர் வந்து எதிர்பார்க்கல. உடனே மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் அட்டாக் பண்ண வராரு. ஆனா அதுக்குள்ள அவர் பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு சீக்கிரமா இங்க இருந்து பின்னாடி வழியா நீங்க கிளம்பிடுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறேன்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அவர் இந்த நிலைமையில நம்ம விட்டுட்டு போறோன்ற மாதிரி. ஆனா வேற வழி இல்லைன்றதுனால அவளும் அங்கிருந்து கிளம்புறான். ஸோ அதுக்குள்ள வில்லியோட டீமும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துடுறாங்க. அவளை முடிஞ்ச அளவுக்கு இந்த முடிக்காரர் வந்து சமாளிக்கிறாரு. ஆனா அங்கதான் 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்களை எதிர்த்து இவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. இவரையும் கொலை பண்ணிடுறாங்க. அடுத்தது சின்ன பொண்ணு எங்க அப்படின்னு வில்லி தேடுறான். பார்த்தா பின்னாடி வழியா அவங்க வந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஸோ பயங்கர ஆக்ரோஷத்துல சீக்கிரமா வாங்க அவளை பிடிக்கணும் அப்படின்னு பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினும் சின்ன பொண்ணும் பார்த்தீங்கன்னா பயங்கர பதற்றத்துல காட்டுக்குள்ள ஓடி வந்து தப்பிச்சிடலான்னு பார்க்கும்போது தான் ஒரு மலையோடைய எட்ஜுக்கு வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நீர்வீழ்ச்சி. ஸோ இதுக்குள்ள விழுந்தா மட்டும்தான் இவங்களால தப்பிக்க முடியும். ஆனால் உயிரோட இருப்பாங்களான்றது தான் தெரியாது. ஸோ அப்படியே பயத்தோடய நின்றுட்டு இருக்க அங்கே வந்து இந்த வில்லி சின்ன பொண்ணை பார்த்து என்கிட்ட வந்துரு, நான் இனிமேல் உனக்கு பிடிக்காததெல்லாம் பண்ண மாட்டேன் சரியா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் கண்டிப்பா சேஞ்ச் ஆகிடுவேன் அப்படின்னு உருக்கமா கேட்குறாங்க. ஆக்சுவலா அந்த வில்லி எப்படின்னா அவளுடைய குழந்தை செத்து போயிருக்கும் இல்லையா, அதே ஏஜ்ல ஒரு குழந்தைய தான் இன்னொரு வில்லேஜ்ல பார்த்துருப்பாங்க. அதுதான் இந்த சின்ன பொண்ணு. அதனால
அவளை கூட்டிட்டு வந்து அவளுடைய சொந்த பொண்ணு மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சிருந்திருப்பா. அதனாலதான் இப்பவும் அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஹீரோயின் கிட்ட இருந்து இந்த சைடு வர சொல்லிட்டா. அதனால அந்த சின்ன பொண்ணுக்கும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே பயத்தோடய நம்ம ஹீரோயினை விட்டுட்டு இப்போ அவளுடைய அம்மாவான அந்த வில்லி பக்கத்துல போக, அந்த வில்லியும் பாத்தீங்கன்னா பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு பயங்கர கோவத்துல ஹீரோயினை பார்த்து இவளுடைய கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுமே ஐயோ அம்மாவை நம்பினத தப்பா போச்சு அப்படின்னு இந்த சின்ன பொண்ணும் கத்துறா. அவங்களும் அந்த வில்ல விட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் என்ன பண்ணிடுறான்னா மேல இருந்து கீழே ஜம்ப் பண்ணிட்டா. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டா. ஆனா தண்ணிக்குள்ள விழுந்தாவா எங்க போனா என்னன்னு தெரியல. இவங்களும் மேல இருந்து பார்த்துட்டு இதுல இருந்து விழுந்தா கண்டிப்பா அவ செத்துருப்பா, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு தூக்கிட்டு மறுபடியும் இவங்களுடைய இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி இவங்களுடைய இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க அந்த சின்ன பொண்ணு ரொம்பவே சோகமாவே இருக்கிறா. இந்த வில்லி போய் பேசலாம்னு பாக்குறா. ஆனா அந்த சின்ன பொண்ணு பேசவே மாட்றா. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோயினுடைய உடம்ப காமிச்சா ஒரு கரையிலேயே கரை ஒதுங்கி இருக்காங்க. ஆனா இன்னுமே அன்கான்சியஸா இருக்கும்போது அவளுக்கு ஒரு விசன் வந்துட்டு போகுது. அதாவது அவளுடைய தம்பியும் அம்மா அப்பாவும் நின்றுட்டு இருக்காங்க. அதுலயும் தம்பிக்காரன் ஹீரோயின் கிட்ட அவ கொடுத்த ஒரு செயினை ரிட்டர்ன் கொடுக்க டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து கண் முழிச்சுக்கிறா. ஸோ இப்போ மனசெல்லாம் ரொம்ப வலி இருக்குது. எவ்வளோ நாள் தான் இப்படி ஓடி ஒளியிறது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அவள் அடுத்தது எங்கே வரானா நேராக அந்த முடிக்காரருடைய வீட்டுக்கு தான் வரா. ஸோ அங்கே பார்த்தா அவருடைய டெட் பாடி இருக்கும் இல்லையா. ஸோ இவர் தான் ஆபத்தில் உதவி செஞ்சவர். அதனால ரொம்பவே சோகமாக அவருடைய உடம்ப வந்து ஒரு இடத்துல புதைக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு அந்த சின்ன பொண்ணுடைய ஞாபகம் வந்து வர ஆரம்பிக்குது. சரி ஓகே, தான் நம்மளுடைய தம்பியை வந்து காப்பாற்றாம விட்டுட்டோம். ஆனால் இப்போ நம்மளை நம்பி இருந்த அந்த சின்ன பொண்ணை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரெடியாகி அந்த வில்லியோடைய இடத்துக்கு போகிறா. ஸோ இந்த சைடு வில்லி பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்க. வெளியில் 2 பேரும் காவலுக்கு உட்காந்துருக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் வர வைக்க இதை பார்த்த ஒரு அடியால் என்ன பண்ணுறான்னா என்ன சத்தம் இது அப்படின்னு காட்டுக்குள்ளே பார்க்க போக அந்த டைமில் நம்ம ஹீரோயின் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடி காமிக்கிறாங்க. உடனே இவன் கோவத்தில் யார் எதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஓடிட்டு இருப்பாங்களாம். ஓ நீயா, வசமாக வந்து மாட்டிக்கிட்ட பாரு அப்படின்னு ஹீரோயினை துரத்திட்டே பின்னாடி போகிறான். ஸோ நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல போய் கீழே விழுந்துட்டாங்க. நீங்கள் வந்திருக்க கூடாது, தெரியாதனமாக வந்துட்டேன், இப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு வேகமாக ஹீரோயின் கிட்ட வரவும் டக்குன்னு ஹீரோயின் மறைச்சு வச்சிருந்தா அந்த ஈட்டி எடுக்கிறாங்க. இது எல்லாமே இவளுடைய பிளான் தான் போல. அப்படி பக்கத்துல வந்ததுமே அந்த அடியால் மேல சொருகி அவன் அந்த இடத்துலயே செத்து போறான். அடுத்தது அப்படியே கொஞ்சம் விடிஞ்சிருது. இன்னொரு அடியால் மட்டும் தான் இருக்கிறான். அவனும் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவன் மேல ஏதோ ஒரு கல் வந்து விழுது. என்னன்னு வந்து பார்த்தா காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்துட்டு இருக்க. இவனும் யாரா நம்ம கிட்ட விளையாடுறது அப்படின்னு காட்டுக்குள்ள வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ட்ராப் வந்து ஹீரோயின் செட் பண்ணிருப்பாங்க போல. மேல இருந்து அவனுடைய மேல கல் விழ வருது. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான். ஸோ நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்டான். ஓ எனக்கே ட்ராப்பா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்க ஹீரோயினை வேகமா ஒரு இடத்துக்கு ஓடி வந்து அங்க இருந்து அவன் மேல வில் விட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பயங்கர கோவத்துல விட ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு தான் வில் விட தெரியும் இல்லையா. ஸோ அது வந்து அவனை அட்டாக் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. டக்குன்னு அதே சமயத்துல வில்லியும் கண் முழிச்சுக்கிறா. ஸோ அவளுக்கு ஏதோ ஒன்று தப்பா நடக்குதுன்னு புரியுது. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோயின் 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு மூணாவதா வில்லியை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு டென்ட்டுக்கு பக்கத்துல வரா. ஆனா உள்ள வில்லி இருக்கிற மாதிரி தெரியல. பதிலுக்கு அந்த சின்ன பொண்ணை தான் அங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. உடனே அவளை பார்த்ததுமே சந்தோஷமா வேகமா அவகிட்ட வந்து அவளுடைய கை கட்டெல்லாம் அவுத்து விடும்போது வில்லி கரெக்டா அம்பு எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஸோ ஹீரோயின் மேலே ஒரு அம்பு விடவும் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் எப்படியே தப்பிச்சிட்டா. ஸோ இவளுக்கு அப்படி என்ன பிளான் போட்டிருப்பான்னு தெரியல. ஓட ஆரம்பிக்க பின்னாடியே இந்த வில்லியும் அம்பு எடுத்துட்டு மெல்ல நடந்து வந்து துரத்திட்டு இருக்கும்போது ஒரு இடத்துக்கு வந்ததுமே அவளை அட்டாக் பண்ணவும் அம்பு வந்து ஒரு இடத்துல தனியா விழுந்துருது. உடனே கத்தி வச்சு அவளை அட்டாக் பண்ணலான்னு பாக்குறா. ஆனா வில்லி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிற. நம்ம ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அடிச்சு இதுக்கு முன்னாடி நீ தண்ணியில விழுந்து சாகல இப்ப சாவப்பாரு அப்படின்னு தண்ணிக்குள்ளேயே முக்கி கொடூரமா சாகடிக்க ட்ரை பண்ண அந்த டைம்ல அம்மான்ற மாதிரியே ஒரு சத்தம். யார் இது அப்படின்னு திரும்பி பார்த்து அந்த சின்ன பொண்ணு தான். அவ சொன்ன வார்த்தையை கேட்டு உறைஞ்சி போயிட்டா. என்ன சொன்ன நீ, என்ன அம்மானா சொன்ன அப்படின்னு எமோஷனல் ஆகி சின்ன பொண்ணுகிட்டே போக, அதாவது சின்ன பொண்ணு இது நாள் வரைக்கும் இவளை அம்மான்னு கூப்பிட்டு இருந்திருக்க மாட்டா. இப்ப அம்மான்னு கூப்பிட்டதுமே எமோஷனல் ஆகி முன்னாடி போகவும் டக்குன்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அம்போட நிப்பாலாம். அவளு தான் அடுத்த செகண்ட் அவன் மேல சொருகுது. ஸோ வில்லியும் அப்படியே அந்த சின்ன பொண்ணை பார்த்துட்டு அந்த இடத்துல விழுந்து இறந்து போறா. அப்புறம் என்ன நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவளுடைய தம்பியை கொலை பண்ண இடத்துக்கு வந்து அவனுடைய பாடியை எடுத்து அதை புதைச்சிட்டு இறுதி அஞ்சலி செலுத்த, நான் என்னுடைய தம்பியை ஒழுங்கா பாதுகாக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சின்ன பொண்ணு என்ன பண்றானா அவகிட்ட இருந்து ஒரு பொம்மை எடுத்துட்டு அந்த கல்லறை கிட்ட போய் வைக்கிறா. ஏன்னா அந்த பொம்மை வந்து நம்ம ஹீரோயினுக்கு அந்த சின்ன பையன் கொடுத்துருந்துருப்பான். ஸோ ஹீரோயின் கிட்ட கொள்ளையடிச்ச பொருட்களை எடுத்துட்டு வந்து அந்த சின்ன பொண்ணு கிட்ட கொடுத்துருந்துருப்பாங்க இல்லையா. அது மூலமா தான் இவளுக்கு அந்த பொருள் வந்திருக்கும். அதை எடுத்து அந்த இடத்துல வச்சு அவளும் இறுதி அஞ்சலி செலுத்த, அப்ப நம்ம ஹீரோயின் அவளுடைய தம்பிக்காரனுக்கு கொடுத்த அந்த செயினை இந்த சின்ன பொண்ணுக்கு போட்டு விட்டுட்டு அவளை ஹக் பண்ணிட்டு அந்த முடிக்காரர் சொன்ன அந்த வில்லேஜுக்கு நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இனிமேல் இவங்க 2 பேரும் ஃபேமிலியா இருக்க போறாங்கன்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ செமையா இருந்துச்சுல்ல. அதுவும் அந்த காலகட்டத்திலலாம் வாழ்றதுக்கு தனி போராட்டமாக தான் இருக்கும். ஸோ அதை தான் இந்த படத்துலையும் சொல்ல வந்துருப்பாங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.